குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட நேம் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. இதை எழுதினது யார் அப்படின்னா மோசஸ் பிரபு. வெளியீடு வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். இந்த நூலோட விலை வந்து 30 ரூபாய். இவங்க யார் அப்படின்னா, இந்தியாவில் முதல்ல பெண் ஆசிரியராக இருந்தவர். இவர் பிறந்த தினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தார். அந்த காலகட்டங்களில் பெண் கல்வி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. குழந்தை திருமணம் இந்த மாதிரி நிறைய ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நேரத்தில் பிறந்து மக்களுக்கு பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைச்சு மக்களுக்கு பெண் கல்வினால் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவரும் பயின்று அவருக்கு உதவின அவருடைய கணவர் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவரும் அவர் ஜோதிராவ் புலே அப்படிங்கிறவர் தான் இவரோட கணவர். இவர் அவருக்கு மிகுந்த துணையாக இருந்து அவரை படிக்க வச்சு ஒரு ஆசிரியராக ஆக்கினதோடு மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அவரை மாதிரியே இருக்கக்கூடிய ஃபாத்திமா அப்படிங்கிற நண்பரோடு சேர்ந்து முதல் பெண் ஆசிரியராக இருந்தார். 1819ஆம் ஆண்டில் கல்கத்தாவில் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கியிருக்காங்க. இவங்க கல்வியில் மட்டும் இல்லாமல் சமுதாய சீர்திருத்தங்கள், அப்புறம் உயர்ந்த தாழ்ந்த வேறுபாடு, உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒரு சமுதாயத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய சீர்திருத்தம் எடுத்திருக்காங்க. இவங்களால் நிறைய பெண் குழந்தைகளை வந்து படிக்க வச்சுருக்க காரணமாக இருந்திருக்காங்க. இவரால் நிறைய ஆசிரியர்கள் உருவாகியிருக்காங்க. 417 பெண்கள் வந்து அடுத்த தலைமுறையில் ஆசிரியரானது இவரால் மட்டும்தான் சாதிக்க முடிஞ்சது. இவர் ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தவாதி, கவிதை எழுதுவராக இருந்தார். மக்களுக்காக நிறைய இவர் ஆற்றிய கடமையாக இருந்திருக்கு. இந்த நூலை படித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி செப்டம்பர் 5ஆம் தேதி ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோமோ அதே போல் ஒரு பெண் ஆசிரியராக அந்த காலகட்டத்தில் இருந்து எவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில் தன்னுடைய வேலையை மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தத்தையும் பண்ணி நிறைய பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருந்தவருக்கு பற்றின வாழ்க்கை வரலாறை இந்த புத்தகத்தை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இவருக்கு பூனே பல்கலைக்கழகம் வந்து சாவித்ரிபாய் பல்கலைக்கழகம் அப்படின்னு அந்த பல்கலைக்கழகத்தோட பேரையே மாற்றிருக்காங்க. அனாதை இல்லம் மற்றும் பல